श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किः केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोदहस्तदितृणानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैर्यसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं नेमेन यदन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमद्दत्तङ्करयुगलं प्रणमामि मूर्धना बुधं सरस्तमगदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाकान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमित्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् पितामहस्यापि पितामहाय प्रादेशबलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमोस्ते कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताचाकां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणाः शृण्वन् रामकथानादं गुणयादिपराङ्गतिं यप्पवन् सततं रामचरितामृतसागरम् अत्रस्तब्धं मुनिं वन्दे प्राचेदसमकल्मषं गोष्पदीगतवारासिं मसकेकृतराक्षसं रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम् अंजनानंदनं वीरं जानकीशोकनाशनं कपीसमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिल्लो सलिलं सलीलं यशोगवह्निं जनकात्मजायागा आदाय तेनैव ददाकलङ्कां नमामिदं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिगमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कथमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचे दशादासेत् साक्षात् रामायणात्मनाः तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपणदार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसज्जवतं निशामयध्वम् श्रीराघवं दशरथात्मजमभ्रमेयम् आजानुभागमरविन्दतलायदाक्षं रामं निशाचर विनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्रुमदले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमाचने मणिमये विराजने स्थितम् अग्रे वाचयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदा विपरिव्रतं रामं भजे श्यामलम्। जय श्रीराम। நமசதசே. நேற்றுக்கு சீதா பிராட்டியிடம் பலவாறு துராக்கிரமாக பேசிய ராவனுடைய வார்த்தைகளை நிஷ்கரித்து சீதா பிராட்டி ஒரு துரும்பை கிள்ளி போட்டு அந்த துரும்புக்கு சமமானவன் ராமணன் என்பதை பலவித விருத்தாந்தங்களை கொண்டு பலவித அர்த்தங்களை பெரியவர்கள் அனுபவித்தபடி ஓரளவுக்கு அனுபவித்தோம். அப்பொழுது கடைசியாக சீதா பிராட்டி சொன்னது, உன் உயிர் மீது உனக்கு ஆசை இருந்தால், உன் பிரஜைகள் மீது உனக்கு ஆசை இருந்தால், இந்த லங்காப்பட்டணம் அழிய வேண்டாம் என்று நீ நினைத்தாயானால் மகாபிரபுவான ராமனிடம் சரணாகதி பண்ணிவிடு, சரணாகதி பண்ணி மித்திரனாக இருந்து விடு, ராமன் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வான், என்னை ராமனிடம் கொண்டு சேர்த்து விடு என்று சொல்லுகின்றார். கல்லா புல்லர்க்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எடுபடாது தானே போகும். இதமான வார்த்தைகள் ராவணனுடைய காதிலே ஏறவில்லை. மாறாக அவனது கோபத்தினுடைய உச்சிக்கு செல்லும் நிலைமைக்கு சீதா பிராட்டியின் வார்த்தைகள் அமைந்துவிட்டன. நாம்
இந்த சுந்தரகாண்ட உபன்யாசத்திலே ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது, இந்திரியங்களுடைய ஆட்சி ஏற்பட்டு விட்டால் மனம் எவ்வாறெல்லாம் மாறிவிடும். ஆசையினால் கோபமும், கோபத்தினால் குரோதமும், குரோதத்தினால் மயக்கமும், மயக்கத்தினால் புத்தி நாசமாகி பகுத்தறிவுகின்ற ஒரு தெளிவு இல்லாமல் போய்விடும் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் ஆழ்வார் கூட ஒரு பாசனத்திலே சொல்லுவார், திருமங்கை ஆழ்வார், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன் என்று சொல்லுவார். இதுக்கு பெரியவா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. பெரியவா சொன்ன வியாக்கியானத்திலே நம்ம கொஞ்சம் மாறுபட்டு சிந்திக்கிறதுக்காக அடியனை க்ஷமிக்கணும். பெரியவாள்லாம் பொதுவாக நல்ல முயல் மாமிசம் இருக்கும் பொழுது ஒருவன் காக்கை மாமிசத்துக்கு ஆசைப்படுவானா என்ற மாதிரி ஒரு வியாக்கியானத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அது ஏதோ நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏற்புடையதாக அடியனுக்கு தோன்றவில்லை. முயல் என்றால் முயற்சி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், முயல வேண்டும். முயல்வதை விட்டுவிட்டு காக்கை பின் போவதேன் என்றால், காக்கை என்றால் இந்த உடம்பை பேணுவதற்காக, உடம்பு சுகங்களுக்காக மற்ற இகபர சுகம் பரசுகங்களை நினைக்காமல் இக சுகங்களை நினைத்து இந்திரியங்களுக்கு ஏன் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் ஆழ்வார் சாதித்திருப்பாரோ என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சியினால் தான் ஹனுமான் கடலை தாண்டி கொண்டு லங்காப்பட்டணத்திலே பிரவேசித்து இடையிலே ஏற்பட்ட அத்தனை தடைகளையும் வெற்றி கொண்டு லங்கினியையும் மாளச் செய்து பிறகு லங்காப்பட்டணத்திலே பிரவேசம் பண்ணி சீதா பிராட்டியை தேடுவதாக இத்தனை நாட்கள் நாம் அனுபவித்து வந்தோம். அந்த வகையிலே நேற்று முடிக்கின்ற பொழுது சீதா பிராட்டியிடம் தகுந்த வார்த்தைகள் சொல்லுவதற்கு சமயம் பார்த்து காத்து கொண்டிருந்தான் என்ற அளவிலே முடித்திருந்தோம். அந்த சமயம் இன்னைக்கு என்னென்று நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். சிம்சுபா மரத்தினுடைய ஒரு கிளையிலே ஹனுமன் அமர்ந்திருக்கின்றான். அருகில் இருக்கின்ற மற்றொரு சிம்சுபா மரத்தினுடைய அந்த சோலையிலே இருக்கின்ற சிம்சுபா மரத்திலே, அந்த மர நிழலிலே அரக்கையர்களால் காவல் செய்யப்பட்டு சீதா பிராட்டி சிறை வைக்கப்பட்டிருக்கின்றாள். தபஸ்வினியாக சோகமே உருவானவர்களாக விழுதல், வெம்முதல், வெறுமுதல் என்ற ஒரு நிலையிலே ராமநாமம் ஜபித்துக்கொண்டு ராமனையே நினைத்துக்கொண்டு சீதா பிராட்டி இருக்கின்றாள் என்ற நிலைமையை நாம் பார்த்தோம். இந்த நிலைமையை ஹனுமான் பார்க்கின்றார். அங்கு இருக்கின்ற கட்டுக்காவல் மிகவும் பலமாக இருக்கின்றது. சற்று முன்தான் ராவணன் பலவிதமான ஆசை வார்த்தைகள் சொல்லி சீதா பிராட்டி மயங்காததனால் சீதா பிராட்டியை கொன்றுவிடுங்கள் என்ற அளவிற்கு கூட கடுமையான சொற்கள் சொல்லி சென்றிருக்கின்றான். ஆகையினால் சீதா பிராட்டி இவன் போட்ட பிச்சையிலே நான் இன்னும் 2 மாதம் உயிர் வாழ வேண்டுமா என்று அரற்றிக் கொண்டிருக்கின்றாள். அந்த நிலைமையிலே தான் இப்பொழுது திடீரென்று சீதா பிராட்டியின் முன்னே போய் நின்றாள். சீதா பிராட்டி நான் ராமதூதன் என்பதை ஏற்றுக்கொள்ளுவாளா என்று ஹனுமான் சிந்திக்கலானார். சிந்தித்து கொண்டு அந்த கட்டுக்காவலை மீறி நான் சீதா பிராட்டியிடம் பேச வேண்டும் என்றால் அந்த அரக்கியர்கள் என்னை பார்க்கக்கூடாது. அவர்கள் என்னை பார்க்கக்கூடாது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த அரக்கியர்களை மதிமயங்க செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மந்திர பலத்தினார் அந்த அரக்கியர்கள் மயங்கி உறங்கும்படி செய்து விடுகின்றார். இதை கம்பன் ஒரு அழகான பாசுரத்திலே எடுத்து காட்டுவான். காண்டற்கு ஒத்த காலமும் ஈதே, அதாவது சீதா பிராட்டியை காண்பதற்கு இதுதான் சரியான நேரம். திருக்காவல் தூண்டுதற்கு ஒத்த சிந்தையினாரும் துயில்கின்றார். இந்த காவலில் இருக்கிறவெல்லாம் தூங்க மாட்டேன்றாள்ல, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், வேண்டத் துஞ்சார் என்று ஒரு விஞ்ஞை வினை செய்தான். விஞ்ஞை வினை செய்தான்னா ஒரு மந்திரம் போட்டான் என்று சொல்லுகின்றார் கம்பர். இந்த காவலில் இருந்த அரக்கை சீதா பிராட்டியிடம் தான் வந்த காரியம் பற்றி பேச வேண்டும் என்று முடிவு செய்து தன்னுடைய மந்திர பலத்தினால் அவர்களை உறங்கச் செய்து மயங்கச் செய்து விடுகின்றான் அனுமன். காண்டற்கு ஒத்த காலமும் ஏதே திரு காவல் தூண்டற்கு ஒத்த சிந்தையினாரும் துயிலார் வேண்டத் துஞ்சார் என்று ஒரு விஞ்ஞை வினை செய்தான். மாண்டு அற்றாராம் என்றிட எல்லாம் மயர் உற்றார். அத்தனை அரக்கிகளும் உறங்கிப் போகின்றார்கள். இதை பார்க்கின்றார் சீதா பிராட்டி. சீதா பிராட்டிக்கு ஹனுமனுடைய செயல் இது என்று அதுவரை தெரியாது.
ஏனென்றால் ஹனுமன் தன்னை சீதா பிராட்டியின் முன் சென்று சேவிக்கவில்லை இன்னும். ஆகையினால் எல்லா அரக்கியரும் உறங்கி போய்விட்டார்களே என்று அப்பொழுது திரிசடை சொன்ன கனவினுடைய தாக்கம் அவள் மனதிலே வருகின்றது. அரற்றிக் கொண்டிருக்கின்றாள். திருசடை கனவு வந்ததாக சொல்லுகின்றாளே, அந்த திருசடை என் பிரபு அந்த கனவிலே வந்ததாக சொல்லுகின்றாளே, நான் என்ன பாபம் செய்தேன்? என் கனவிலே என் பிரபு வரவில்லையே. பிரபுவே, நான் என்ன பாபம் பண்ணேன் என்று ராமநாமம் சொல்லிக்கொண்டு, என் பதியைத் தவிர வேறு ஒருவரை மனதாலும் நினைக்காமல் எனக்கு தெய்வம் என்னுடைய பதிதான் என்று இருந்தேனே, என் பதியை நினைத்தே இதுவரை பொறுமை காத்து வந்தேனே, பரபுருஷன் இடத்தில் அவன் கொடுத்த உணவை கூட உண்ணாமல் தவம் கிடந்தேனே, கட்டாந்தரையிலே படுத்து உறங்கினேனே, கற்பு நெறியை உறுதியுடன் காப்பாற்றி வந்தேனே, செய்நன்றி இல்லாத மனிதர்களுக்கு செய்த உதவி போல இத்தனை காரியங்களும் வீணாகி போய்விட்டது போன்று இருக்கின்றதே. சீதா பிராட்டி இவ்வாறெல்லாம் மனம் வருந்துகின்றாராம். மாற்றான் கொடுத்த உயிர்ப்பு செயல். மாற்றான்னா இங்க ராவணன் போகும்போது என்ன சொல்லிட்டு போனா, இன்னும் 2 மாத அவகாசம்தான் உனக்கு, அதற்குள் நீ என் ஆசைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று மிரட்டிவிட்டு போனான் அல்லவா. அவன் கொடுத்த உயிர் பிச்சையில் இனி நான் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது, ஒரு நொடி கூட வாழக்கூடாது என்று மனம் உடைந்து பிராட்டி தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்ற அளவிற்கு முடிவு பண்ணுகின்றார். தன்னுடைய நீண்ட கூந்தலையே ஒரு கயிறு போல் திருத்தி தான் எந்த சிம்சுபா மரத்தின் அடியிலே அமர்ந்திருந்தாலோ அதே சிம்சுபா மரத்தினுடைய கிளையிலே சுருக்கிட்டு கொண்டு தூக்கில் தொங்கி உயிரை நீத்தி விடலாம் என்று முடிவு பண்ணி தன் கூந்தலை சிம்சுபா மரக்கலையிலே கட்டுவதற்கு எத்தனைக்கின்றாள். அனன்ய தெய்வத்வமியம் க்ஷமாசா பூமௌ ச சய்யானியமச்சதர்மே பதிவிரதாத்வம் விபுலம் மமேதம் கிருதம் கிருதத்னேஷ விவமானுஷானாம். நான் மற்ற சொன்னது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம்தான். இவ்வளவு பொறுமையாக இருந்தேன், நான் பதியை தவிர வேறொருவரையும் நினைக்காமல் இருந்தேன், கட்டாந்தரையிலே உறங்கினேன், மாற்றான் கொடுத்த உணவை கூட உண்ணாமல் உபவாசம் இருந்தேன். இத்தனை பண்ணியும் என் பிரபு என்னை இன்னும் வந்து பார்க்கவில்லையே என்று மனம் உடைந்து போகின்றார். இதை கம்பன், இந்த ஸ்லோகத்தை கம்பன் எவ்வளவு அழகாக தமிழ்படுத்துகின்றான் என்று பாருங்கள். பொறையிருந்து ஆற்றியன் உயிரும் போற்றினேன், அறையிருங்கழற் காணுமாசையால் நிறையிரும் பல்பகல் நெருதர் நீல் நகர் சிறையிருந்தேனை அப்புனிதன் தீண்டுமோ. இத்தனை நாள் இங்கு சிறை இருந்தனே, மாற்றானுடைய ஒரு இடத்திலே, என் புனிதன் இன்னும் என்னை வந்து பார்க்கவில்லையே என்று ஏங்குகின்றாள். ஆதலால் இரத்தலே அறத்தினாறு, ஆகையினால் இனிமேல் உயிர் இருப்பதிலே எந்தவித பிரயோஜனமும் கிடையாது என்று முடிவு பண்ணி, ஆதலான் இரத்தலே அறத்தினாறு என சாதல் காப்பாரும் என தவத்தின் சாம்பினார், இது அலாதி இடமும் வேறு இல்லை என்று ஒரு போது உலாம் மாதவி பொதும்பர் எய்தினால். மாதவி பொதும்பர்னா முல்லைக்கொடிகள் நிறைந்திருக்கின்ற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு புதர். அந்த முல்லை புதர் அருகே சென்று சிம்சுபா மரக்கிளையிலே தன்னுடைய வேணி, அதாவது ஜடையையே ஒரு கயிறாக திரித்து தூக்கிலிட்டு கொண்டு உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று விரக்தியினுடைய உச்சியிலே சீதா பிராட்டி பிராணகத்தி பண்ணிக்கொள்வதே மேல் என்று துணிந்து விட்டால், அப்படி துணிகின்ற பொழுதும் தன்னுடைய பெரியவர்களை, ரிஷிகளை எல்லோரும் வணங்கி தன்னுடைய காரியத்திற்கு ஒரு நியாயம் கற்பித்துக் கொள்ளுகின்றாள். பிரியான்ன சம்பவே துக்கம் அப்ரியாத் அதிதம் பயம் தாப்யாம் ஹியே விஜ்யுந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம் என்று ஸ்லோகம். 26வது சர்க்கத்திலே 50வது ஸ்லோகத்தினுடைய முதல் வரியையும் 51வது ஸ்லோகத்தினுடைய முதல் வரியையும் சேர்த்து ஒரு ஸ்லோகமாக இப்பொழுது சொன்னது. பிரியான்ன சம்பவே துக்கம் அப்ரியாத் அதிகம் பயம் தாப்யாம் ஹியே விஜ்யுந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம். இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம் பகவத்கீதையினுடைய தத்துவார்த்தமாக இருக்கின்றது என்று பெரியவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஸ்லோகம் சீதா பிராட்டி தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட சீதோபதேசம் என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள்.
அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஞானியர்கள் தங்களை தாங்களே வென்று கொண்டவர்கள். அவர்களுக்கு ஆத்ம ஞானம் கைவரப்பட்டிருக்கும். ஆகையினால் அவர்கள் பெரும் பாக்கியவான்கள். அவர்களுக்கு வேண்டப்பட்டவை என்றோ வேண்டப்படாதவை என்றோ என்ற பாகுபாடு கிடையாது. ஆகையினால் அவர்கள் விரும்பியது என்று ஒன்றை பற்றி விரும்புவதும் விரும்பாதது என்று ஒன்றை பற்றி வெறுப்பதும் இல்லாத ஒரு சமநிலை உடைய மனத்தை உடையவர்களாக ஞானிகள் இருப்பார்கள். அதுபோன்று என் ராமபிரபு என்னை பிரிந்து ஞானியரை போன்று நான் வேண்டாம் என்று நினைத்து விட்டானோ என்று சீதா பிராட்டி புலம்புவதாக இந்த ஸ்லோகம் சொல்லுகின்றது. இந்த ஸ்லோகம் மிகவும் ஒரு முக்கியமான ஸ்லோகம். ஆன்மீக நாட்டமும் ஆத்ம ஞானமும் அளிப்பது யார்? குரு பகவான். அப்படி குரு பகவான் அளிக்கின்ற அந்த ஆத்ம ஞானம் சொல்லுகின்ற இந்த ஸ்லோகத்தை, இந்த 2 வரிகளை குரு பகவானுக்கு பிரீத்தியான புஷ்பராகத்திற்கு ஒப்பிட்டு நாம் அனுபவிக்கலாம் என்று பெரியவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். இப்பொழுது மாணிக்கக்கல் பார்த்தோம் ஞாயிறுக்கு. திங்கக்கிழமைக்கு என்ன பார்த்தோம்? முத்து பார்த்தோம். செவ்வாய்க்கிழமைக்கு பவழம் பார்த்தீங்க. புதன்கிழமைக்கு மரகத பச்சை பார்த்தீங்க. இன்னைக்கு வியாழக்கிழமைக்கு, அதாவது வியாழக்கிழமைக்கு இல்லை, குருவுக்கு புஷ்பராகம் என்ற ரத்னம் மஞ்சள்கள், புஷ்பராகம் என்ற மஞ்சள்கள். இந்த 2 வரியை பெரியவர்கள் அனுபவிக்கின்றார்கள். இந்த ஸ்லோகத்தை சீதா பிராட்டி தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட கீதோபதேசம் என்றும் சொல்லுவார்கள் பெரியவர்கள். இப்படி தன் உயிரையே மாய்த்து கொள்ளுகின்ற ஒரு நிலைமைக்கு போய்விட்ட சீதா பிராட்டியின் நிலையை பார்த்து கலங்குகின்றார் அனுமான். இப்பொழுது நான் திடீரென்று சீதா பிராட்டியின் எதிரே போய்விட்டால் அந்த பயத்திலேயே அவளுடைய கழுத்திலே சுருக்கு போட்டுக்கொண்டு மாண்டு போய் விடுவாளோ, நான் என்ன பண்ணுவது ராமபிரபுவே என்று ராமதாரகம் மந்திரம் ஜபித்து கொண்டு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு என்று நினைக்கின்றான். இங்கு நாம் மகாபாரதத்திலே சல்லியனுடைய கதையை நினைத்து பார்க்க வேண்டும். சல்லியன் ஒரு ராஜா. இருந்தாலும் துரியோதனன் பக்கம் அவன் சேர்ந்து இருப்பதாக வாக்களித்து விட்டான். இவனுடைய நகுலனுக்கு தேரோட்டியா அவன் யாருன்னா உறவு முறையில் எப்படி வரும்னா, நகுலனுக்கு சகாதேவனுடைய மாமாவா உறவு முறை. அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு எதிர்த்தரப்பிலே சேர்ந்திருக்கின்றான். இவன் ராஜனாக இருந்த பொழுதும் கர்ணனுக்கு போய் தேரோட்டு என்று துரியோதனன் ஒரு ஆணையிட, ஒரு ராஜா நான் ஒரு தேரோட்டிக்கு நான் தேரோட்டுவதா என்று மனச்சலிப்போடு இருந்தாலும் ராஜ தர்மம் சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சல்லியன் தேரோட்டுவான். அப்பொழுது கர்ணன் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கும் கர்ணா இது சரியில்லை இப்படி செய், கர்ணா இது சரியில்லை இப்படி செய் என்று குறுக்கே சொல்லுவான். அப்பொழுது கர்ணன் இவனை உதாசீனப்படுத்தி, நீ வந்த வேலை தேரோட்டுவதை மட்டும் செய் என்று காலால் இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ என்று உந்திக் கொண்டு அவனை எளிமைப்படுத்துகின்றான். அப்பொழுது நாகாஸ்திரத்தை ஏவுகின்றான் அர்ஜுனன் மீது கர்ணன். அவனுடைய கழுத்திற்கு குறிவைக்கின்றான். சல்லியன் சொல்லுவான், கழுத்துக்கு குறிவைக்காதே மார்புக்கு குறிவை என்று சொல்லுவான். நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று மீண்டும் அகங்காரம். இது கிருஷ்ண பரமாத்மாவுடைய விளையாட்டு. நாகாஸ்திரம் ஒரு தடவை தான் உபயோகப்படுத்தணுன்ட்டு குந்தி போய் முதல்லையே வரம் வாங்கின்னு வந்துடுறாங்க. ஆகையினால பகவான் கிருஷ்ணன் கட்டை விரலால் தேரை ஒரு அழுத்த நாகாஸ்திரம் வந்தது, நெஞ்சுக்கு குறிவைத்த கழுத்துக்கு குறிவைத்தது, தன்னுடைய கிரீடத்தை தட்டி கொண்டு போயிற்று. இதைத்தான் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்ட்டு சொல்லுவா. அது ஒரு பழமொழி வந்ததற்கு காரணம். அது போன்றுதான் இங்கு தேவியினுடைய நிலைமையை பார்த்து இவள் எதிரில் திடீரென்று குதித்து விட்டால், அந்த பதட்டத்தினாலேயே சல்லியன் சொன்ன வார்த்தைக்கு எப்படி அவன் பதட்டம் அடைந்து குறி மாறி போச்சோ அது மாதிரி ஏதாவது ஆயிட போறான்னு பயப்படுறான். நம்ம நாட்டில் சின்ன குழந்தைகள் இருக்கும், கையில் ஒரு சின்ன ஏதோ ஒரு பொருள் எடுக்கும், அதுவும் போக்கில் விட்டுட்டா அது அழகாக எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடும். பார்த்துன்னு சொன்னீங்கன்னா பொட்டுன்னு கீழே போட்டோம். பார்த்துருக்கீங்களா? அப்போது அந்த பதட்டம் பார்த்துன்னு சொன்ன உடனே அந்த பதட்டத்திலேயே கீழே போட்டு அந்த பொருளை வீணாக்கிவிடும். அது போன்று தான் இப்பொழுது நாம் தேவியின் முன் போய் குதித்தால் அந்த பதட்டத்திலே அவள் கழுத்திலே சுருக்கிட்டது
இறுக்கிக் கொண்டு உயிர் போய்விடுமோ என்று பயந்து எப்படி இவளை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுவது என்று தனக்கு நல்ல யோஜனை உதிக்க வேண்டும் என்று ராமதாரக மந்திரத்தை ஜபித்தபடி வேண்டுகின்றார், ராமபிரபுவை வேண்டுகின்றார். ததா கதாம் தாம் வெதிதாம் நிந்திதாம் வியபேதஹர்ஷாம் பரிநீதமானசம் சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரே நராம் ஸ்ரீயா ஜுஷ்டமிவாபிஜீவனாக. இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு இவ கழுத்துல தூக்கு போட்டு போது இங்க ராமநாமம் பக்கத்திலே ஜெபிச்சுருக்கார். அதனுடைய விளைவு எப்படி வருது பாருங்க. சுபநிமித்தங்கள் தோன்றுகின்றதாம் சீதா பிராட்டிக்கு. சுபநிமித்தங்கள் தோன்றுகின்றது. என்ன இது, ஏதோ சுபநிமித்தங்கள் தோன்றுகின்றதே என்று ஒரு க்ஷணம் தன் எண்ணத்திலே தடுமாற்றம் ஏற்படுகின்றது. எப்பயுமே நீங்கள் சைக்காலஜிஸ்ட் யாரை கேட்டாலும் சொல்லுவா, ஒரு இந்த சூயிசைட் பண்ணிக்கிறா இல்லையா, தற்கொலை பண்ணிக்கிறா இல்லையா, அந்த ஒரு க்ஷணத்தை அவளுடைய கவனத்தை திருப்பி விட்டால் அந்த எண்ணத்திலிருந்து மாறி போய் விடுவார்கள். அந்த ட்ரிகர் பண்ணுறது தான். அந்த சமயத்தில் எண்ணத்தை சற்று மாற்றி விட்டோம் என்றால் அவர்கள் அந்த எண்ணத்திலிருந்து மாறுபட்டு வந்து விடுவார்கள் என்பது தத்துவம். அதுபோன்றுதான் இங்கே ராமநாமம் ஜபித்த உடனே நல்ல சகுனங்கள் ஏற்பட்டு அவள் தூக்கிட்டு கொண்டவள் ஒரு க்ஷணம் தயங்குகின்றாள். அப்பொழுது இந்த துக்கத்தை போக்குவதற்கு என்ன பண்ணலாம்? ராமநாமத்தை தவிர வேறு வழி இல்லை. ஏனென்றால் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. முதல்லேருந்து இந்த பாட்டை திருப்பி இந்த பாத்திரத்தை சொல்கிறோம். ஏன்னா எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை நாம் நினச்சி பார்க்கணும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் என்று தீருமே. மரணமின்றி தீர்ந்து போயிடும். மரணத்துக்கு தானே முயற்சி பண்ணுற, அது தீர்ந்து போயிடும். எதனால்? இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால். அந்த ராமநாமம் சொல்லிக்கொண்டு இந்த ராமநாம ஜபத்தை அவர் பண்ணிக்கொண்டு என்ன பண்றார், இப்போ நாம் இவளை காப்பாற்றணும்னா ராமநாமம் தான் இவளை காப்பாற்ற முடியும் என்று நினைத்து இக்ஷ்வாகுணாம் வரிஷ்டஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனாஹ சுபானி தர்மயுக்தானி வச்சனானி சமர்ப்பயன் ஸ்வராயிஷ்யாமி சர்வாணி மதுராம் பிரவரண்கிரம். தேவியினுடைய பிராணனை காப்பதற்கு சமயோஜிதமாக ராமநாமம் சொல்லிக்கொண்டு மிகவும் மிருதுவான குரலில் ராமாயணம் முழுவதையும் சொல்ல ஆரம்பிக்கின்றார். இதுவரையில் என்ன நடந்தது, எப்படி ராமனுக்கு பட்டாபிஷேகம், அதாவது ராமன் விஸ்வாமித்திரருக்கு யாகரக்ஷணத்திற்கு கூட்டிட்டு போனது, யாகரக்ஷணம் பண்ணது, அதுக்கப்புறம் அங்கே தடகாவதம் நடந்தது, அதற்கு அப்புறம் கல்லாகி இருந்த அகல்யாவுக்கு சாப விமோசனம் கொடுத்தது, அதன் பிறகு மிதிலாப்பட்டினம் சென்று சிவதனுசுவை ஒடித்து சீதா பிராட்டியின் கரம் பற்றியது, கரம் பற்றி திரும்புகின்ற வேலையிலே பரசுராமன் எதிர்க்க பரசுராமனை வென்று விஷ்ணு தனுசையும் வென்றது. ஆகையினால் பரசுராமனுடைய தபோபலன் அனைத்தையும் தனக்கு வாங்கி கொண்டது. அதன் பிறகு பட்டாபிஷேகம் நாள் குறிக்கப்பட கைகேயினுடைய வரத்தினால் கானகம் ஏக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. சீதா பிராட்டியுடன் கானகம் வந்தது. கானகத்திலே பல ரிஷிகளை கண்டு அவர்களை வணங்கி சௌக்கியமாக இருந்தது. கானகத்திலே அரக்கர்கள் போரிட்ட பொழுது அரக்கர்களை ஜனஸ்தானத்திலே மாய்த்தது. இப்படி ராமனுடைய வாழ்விலே நடந்த அத்தனை செய்திகளையும் சொல்லி மாரீச மாயமான் வந்தது. ராவணன் கபடதாரியாக வேஷதாரியாக சீதையை கவர்ந்து சென்றது. வழியில் ஜடாயுவை தடுக்க ஜடாயுவை அவன் வெட்டி அவனுடைய இறக்கையை வீழ்த்தி கொன்றது. இப்படி பிறகு சுக்ரீவனுடைய நட்பு ஏற்பட்டது. எப்படி என்றால் தன்னுடைய அலங்காரமான நகைகளை ஒரு மொட்டையாக கட்டி ரிஷி பர்வதத்திலே தங்கியிருந்த வானரங்கள் மத்தியிலே சீதா பிராட்டி போட, அதாவது ராவணன் கவர்ந்து சென்ற பொழுது அதை கொண்டு ராமனிடம் காட்டி இது என் சீதா பிராட்டியினுடைய நகைகள் தான் என்று அவன் அடையாளம் கொண்டு அதனால் சுக்ரீவனோடு நட்பு ஏற்பட்டு அந்த நட்பினால் வாலிவதம் நடந்து, அந்த வாலிவதம் நடந்ததனால் சுக்ரீவனுக்கு ராஜ்யபட்டாபிஷேகம் பண்ணி, ராஜ்யபட்டாபிஷேகம் பண்ணிய பிறகு சுக்ரீவன் வாக்கு கொடுத்து 1000 வானரங்களை எல்லா திக்குகளையும் தேட அனுப்பி அதில் ஒரு வானரமாக தென்திசை நோக்கி அடியேன் வந்தது. இந்த இலங்கை கடலை தாண்டி இலங்கைக்குள்ளே பிரவேசித்து இப்பொழுது தங்கள் முன் நிற்பது ராமதூதனாக வந்திருக்கின்றேன் என்று ராமாயண விருத்தாந்தத்தை அப்படியே மிருதுவான குரலிலே அழகாக
அனுமான் சொல்ல, ராமனுடைய விருத்தாந்தத்தை அணு அணு அணுவாக அனுபவித்து இப்படி சொல்லுகின்றாரே, இது யார் என்று தூக்கிலிடப் போனது மறந்து போய்விட்டது. கயிறு கயண்டு வந்துட்டு, அதாவது ஜடை கயண்டு வந்துட்டு, நீ யார் நீ என்று கேட்கின்றாள். இப்படி தேவியை பிராணகத்தி பண்ணுவதிலிருந்து காப்பாற்றுகின்ற பொழுது ஹனுமான் சொன்ன ஒரு ஸ்லோகம், ராஜா தசரதோ நாமாரத குஞ்சரபாஜிவான் புண்ணியசீலோ மகாகேத்து ருஜுராசின் மகாயசாகா. மனம் நொந்த நிலையிலிருந்த தேவியின் செவியில் ராமநாமம் தேனாக பாய்கின்றது. பிராணகத்தி தடுக்கப்படுகின்றது. தேவி பிழைத்து விட்டாள். ஆகவே ராமநாமம் சொல்லிக்கொண்டே ஹனுமான் இப்பொழுது தைரியமாக சீதா பிராட்டியின் முன் வந்து சேவித்து, அடியேன் ராமதூதன் என்று சொல்லுகின்றான். ராமேதி ராமேதி சதைவ புத்யா விசிந்திய வாசா பிரவதீதமேவ தஸ்யார்த்தா மேவாம் பிரபஸ்யாமி ததா ஸ்ருணோமி. இது கனவா இருக்குமோ? ஒரு வானரம் தன்னுடைய எதிரே வந்து எப்படி ராமாயணம் முழுக்க சொல்லுகின்றது, ராமச்சரித்தம் சொல்லுகின்றது. நான் சதாசர்வகாலமும் ராமனை நினைத்து கொண்டு ராமநாமம் சொல்லிக் கொண்டிருப்பதால் எனக்கு இது கனவாக இருக்குமோ? ராமேதி ராமேதி சதைவ புத்யா, சதாசர்வகாலமும் நான் ராமநாமத்தையே நினைத்து கொண்டு ஜபித்துக் கொண்டிருப்பதால் எனக்கு இந்த வானரம் சொல்வது போன்று தோன்றிவிட்டதோ என்று ஒரு க்ஷணம் நினைக்கின்றாள் சீதா பிராட்டி. உடனே நினைக்கின்றால், கனவிலே ஒரு வானரத்தை பார்த்தால் அது துர்சகுணம் என்று சொல்லுவார்களே, வானரத்தை கனவுல பார்க்கக்கூடாது. வானரத்தை கனவில் பார்த்தால் தீயது நடக்கும் என்பது ஐதீகம். ஆகையினால் இது கனவாக இருக்குமோ என்று மறுபடியும் ஒரு சிலிர்த்து கொண்டு பார்க்கின்றால் இது கனவு அல்ல, எல்லாம் உண்மையாக நடக்கின்றது. ஆகையினால் ராமஸ்மரணையிலேயே நான் இருந்ததனால் என் பிராணகத்தி தடுக்கப்பட்டு இதோ யாரோ என் முன் ராமநாமம் சொல்லிக் கொண்டு வந்து நிற்கின்றான். ஒரு க்ஷணம் மனது மாறி இவர் என்ன சொல்லுகின்றால் என்று கேட்போமா என்று ஒரு தயக்கம் ஏற்படுகின்றது சீதா பிராட்டிக்கு. இதை கம்பன் சொல்லுவான். இந்த கட்டத்தை, அதாவது இந்த பிராணகத்தி தடுக்கப்பட்டு அனுமன் வந்து நிற்கின்ற அந்த கட்டத்தை, கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான் கொண்டனன் துணுக்கம் மெய்தீண்ட கூசுவான் அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என தொண்டைவாய் மயிலனை தொழுது தோன்றினான். இப்போ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி தூக்கில் போட்டுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறா. அப்போ போய் தடுத்து போய் கையை பிடிச்சி இல்லை உடம்பை பிடிச்சி தூக்கிடலாமன்னா எப்படி? மகாபாதகம். பிராட்டியனுடைய உடலை தொட்டு நான் எப்படி போய் தூக்குவேன்? ஆகையினால் கொண்டனன் துணுக்கம் மெய் தீண்ட கூசுவான் என்கின்றார் கம்பன். உடனே அண்டர்நாயகன் தூதன் நான். அண்டர்நாயகன் யார்? சகல லோகங்களுக்கும் ராமபிரான் தானே சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தியினுடைய தூதன் நான் என்று சொல்லி அந்த மயில் போன்ற சாயையுடைய சீதா பிராட்டியின் முன் அனுமன் வந்து நிற்கின்றான் என்று சொல்லுகின்றார் கம்பன். இப்படி அருள் தூதனாக சீதா பிராட்டியை அவள் பிராணகத்தி பண்ணுவதிலிருந்து தடுத்து அவள் முன் நிற்கின்ற விதத்தை கம்பன் சொல்லுவதும் ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அடைந்தனன் அடியனேன் ராமனானையால் குடைந்துலக அனைத்தையும் நாடும் கொட்பினால் மிடைந்தவர் பியலர்தவத்தை மேவலால் மடைந்தனின் சேவடி வந்து நோக்கினேன். ராம தூதனாக இப்பொழுது நான் வந்து தேவியே உங்கள் திருவடியை தொழுது நிற்கின்றேன் என்று சேவிக்கின்றான் ஹனுமான். ராமனின் ஆணையினால் தான் நான் இங்கு வந்து சென்றேன். பல ஆயிரம் பேர் உலகமெல்லாம் தேடி உம்மை தேடி சுற்றி கொண்டு இருந்தாலும் அடியேன் மிகவும் சிறியேன். எனக்கு கிடைத்த பாக்கியம் உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைத்து விட்டது. என்னை போன்று ஆயிரம் வானர்கள் உலகம் முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்தது என் பிரபு ராமனுடைய அருளால் தான் என்று மீண்டும் சொல்லிக்கொண்டு பிராட்டியை சேவிக்கின்றான். இப்பொழுது பிராட்டிக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. சற்று முன்தான் சில நிமிடங்கள் முன்தான் வச்சுக்கோம், எப்படி நாழிகை முன்னு வச்சுக்கோ, அந்த காலத்தில் அப்படி தானே கணக்கு. சில நாழிகை முன்தான்
அந்த கொடியவன் ராவணன் கடுமையான வார்த்தைகள் சொல்லி கொடுமையான வார்த்தைகள் பேசி என்னை அவன் ஆசைக்கு இணங்கும்படி கட்டாயப்படுத்தினான். என்னை கொன்று போடவும் துணிந்து வாளை உருவினான். தானியமாலினி அவனை இழுத்து சென்று விட்டார். இவன் ஒருவேளை ராவணனாக இருப்பானோ? ராவணன் தான் மாயாவி வேஷம் போடக்கூடியவனாச்சே. ஜனஸ்தானத்திலே எப்படி வந்தான்? ஒரு எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு துறவி போன்று வேஷம் போட்டு கொண்டு வந்து என்னை கவர்ந்து வந்தவன் தானே. இவன் மாயாவியாக இருப்பானோ? அல்லது இந்த கொடுமையான தேசத்திலே பல மாயாவிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் ராவணனுடைய ஆக்ஞையினால் இங்கு ஒரு மாயாவி என்னை இது போன்று என்னை குழப்புவதற்காக இது போன்ற ஒரு தோற்றத்திலே வந்திருக்கின்றார்களோ என்று கலங்குகின்றாள் சீதா பிராட்டி. மயாம் பிரவிஷ்டோ மாயாவி யதித்வம் ராவண ஸ்வயம் உத்பபாதயசி மே பூய சந்தாபாம் தன்னசோபனம். பிராட்டி இவ்வாறெல்லாம் மனம் குழம்பி ராவணனுடைய ஆளோ அல்லது ராவணனோ நான் என்று என்னை பார்த்து இப்படி மனமயக்கம் கொள்கின்றாளே என்று எண்ணிய ஹனுமான் பிராட்டியிடம் சொல்லுவதாக கம்பருடைய பாசுரத்தை சொல்லுகின்றேன். ஐயுறல் உளது அடையாளம், நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். நான் ராமதூதன் என்பதற்கு அடையாளம் என்னிடம் இருக்கின்றது. நான் ராமதூதன் என்பதற்கு செய்தியும் என்னிடம் இருக்கின்றது. ஐயுறல் உளது அடையாளம் ஆரியன் மெய்யுற உணர்த்திய உரையும் வேறு உல. ஆரியன் என்பது இங்கு ராமனை குறிக்கின்றான். ஆரியன் சொன்ன வார்த்தைகள் நான் தான் அந்த ராமனுடைய தூதன் என்பதற்கான அடையாள வார்த்தைகள் என்னிடம் இருக்கின்றன. கையுறு நெல்லியங்கனியின் காண்டியால் நெய்யுறு விளக்கனாய் நினையல் வேறு என்றான். கையில் நெல்லிக்கனி போல் நான் தான் ராமதூதன் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பதற்கு தேவையான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. ஆகவே தேவி, நீங்கள் ஐயுறப்பட வேண்டாம். நான் ராவணனும் இல்லை, மாயாவியும் இல்லை, ராவணனுடைய கிங்கரனும் இல்லை. நான் ஹனுமான், அடியவர்க்கு அடியவனாக ராமதூதனாக இங்கு வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றாள். அப்போ கூட தேவிக்கு சந்தேகம் போகவில்லை. அது எப்படி? என் மகாபிரபு நரன், நரன்னா மானுடன், நீயோ ஒரு வானரன். ஒரு வானரனுக்கும் ஒரு நரனுக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டது? நீ சொல்லுவதை நம்புவது போன்று இல்லையே என்று மீண்டும் கேட்கின்றாள் தேவி. அப்பொழுது ஹனுமானுடைய பவ்யமான வார்த்தைகளை பாருங்கள். தேவி, அந்த நட்பு ஏற்பட்டதும் தங்களுடைய அருளால் தான், உங்கள் கடாட்சத்தினால் தான் எனக்கு அந்த பாக்கியம் கிட்டியது என்று. என்ன என்று கேட்கின்றார். ராவணன் உங்களை கவர்ந்து செல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஆபரணங்களை ஒரு மூட்டையாக கட்டி ரிஷிமுக பர்வதத்திலே நானும் சில வானரங்களும் அமர்ந்திருந்த பொழுது எங்கள் மத்தியில் போட்டிருந்தது ஞாபகம் இருக்கின்றதா என்று எங்க கொண்டு போய் கோத்து ஞாபகப்படுத்துறான் பாருங்க. அது அந்த செயல் சீதைக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த செயலை சொன்னால் இவள் என்னை நம்புவாள் என்று இந்த இடத்திலே அந்த செயலை ஒப்பிட்டு காட்டுகின்றான். அப்பொழுது நீங்கள் போட்டீர்கள் அல்லவா, அப்பொழுது எங்களுடைய பார்வை எங்கள் மீது பட்டதனால், அந்த கடாட்சத்தினால் அடியனுக்கு இந்த பேரு கிடைத்தது, உங்கள் தரிசனமும் எனக்கு கிடைத்தது என்று சொல்லுகின்றான். இப்படி சீதா பிராட்டியை வணங்கி, நான் ராவணனுடைய ஆள் இல்லை, வானரனாகிய எனக்கும் நரனாகிய ராமனுக்கும் என்னுடைய ராஜா சுக்ரீவன் மூலம் நட்பு ஏற்பட்டதனால், சுக்ரீவனுடைய மந்திரி என்ற வகையிலே நான் ராமதூதனாக, ராமனின் அடியவனாக உங்களை தேடி கடலை தாண்டி இங்கு வந்து தங்கள் முன் நிற்கின்றேன். அதற்கு ராமன் என்னிடம் சொன்ன சில பிரத்யேகமான விஷயங்களும் சில அடையாளங்களும் என்னிடம் உள்ளன என்று சொல்லுகின்றான். படி உரைத்தது எடுத்து காட்டும் படித்து முடிவு உலவோமம் எல்லாம் இலக்கணம் மொழியும் முன்னர் துடியடை அடையாளத்தின் தொடர்பையே தொடர்தி என்னர் அடிமுதல் முடியின் காரும் அறிவுற அனுமன் சொல்வான் என்று அடுத்த வரியிலே சீதா பிராட்டி கேட்கின்ற கேள்விக்கு பதிலாக கம்பர் இந்த பாடலை சொல்லுகின்றார். சரி, வானரனான உனக்கும் நரனான என் பிரபுவுக்கும் சக்கியம், அதாவது நட்பு ஏற்பட்டது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லிவிட்டாய். என்னுடைய பிரபு ராமன் எப்படி இருப்பார் என்று உனக்கு தெரியுமா? அடையாளம் சொல் பார்க்கலாம். இன்னும் சந்தேகம் போல. என்னுடைய ராமனுடைய
கூட இருந்து நட்பு கொண்டேன் என்று சொல்லுகின்றாய், ராமனுடைய தூதனாக வந்து விட்டேன் என்று சொல்லுகின்றாய். ராமன் எப்படி இருப்பான் என்று சொல்ல படி உரைத்து எடுத்துக்காட்டும் படித்து என்று அது அப்படியே ஒரு பிம்பத்தை பிரதிபிம்பமாக எடுத்து காட்டினால் கூட முடியாது. அப்படிப்பட்ட சொரூபம் உடையவன் அந்த ராமன் என்று சொல்லி ராவணனுடைய சௌந்தரியத்தை ஹனுமான் சொல்லுகின்றான். தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் மின்னும் நூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் மண்ணும் பூணும் 4 தோலும் தொக்கச் சோதி தொண்டைவாயும் நீண்ட புருவங்களும் கோலநீல் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் மெய்ய நீல்குழல் தாழ்ந்த தோள்களும் உடைய எம்பெருமான் என்றாமன் என்று சொல்லுகின்றான். இது கம்பனுடைய பாட்டு கிடையாது. இது ஆழ்வாருடைய பாசுரத்தில் 10 பாசுரத்திலிருந்து ஒரு பிட்டு எடுத்து 5ஆம் பத்து திருவாய்மொழியில் 5ஆம் பத்தில் ஒவ்வொரு பாசுரத்திலேருந்து ஒரு 4 வார்த்தையை எடுத்து இத்தனையும் சொல்லியிருக்கு. அப்படி சொன்னது. அப்படிப்பட்ட ரூப சௌந்தரியம் உடையவன் 5ஆம் பத்தில் திருக்குடி நம்பியினுடைய அழகை பற்றி பேசுகின்ற பொழுது நம்மாழ்வார் அவரை வர்ணிப்பார். அதாவது பராங்குச நாயகியாக நாயகி பாவத்திலே வர்ணிக்கின்ற அந்த தன்மையை இங்கு எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி எடுத்து சொல்லுகின்றேன். ராம கமல பத்ராட்சா சர்வசத்வ மனோகராக ரூபதாட்சண்ய சம்பன்னஹா பிரசூத ஜனகாத்மஜே. இந்த ராமனுடைய அங்க அடையாள வர்ணனை ஒரு சர்க்கம் பூரா இருக்கு. இருந்தாலும் ஒரு ஸ்லோகம் மட்டும் உதாரணத்துக்கு எடுத்து சொன்னேன். இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு தொடர்பு படுத்தி தான் நம்மாழ்வாருடைய பாசுரங்களிலிருந்து 10 பாசுரங்கள்லேருந்து அங்கங்கே கொஞ்சம் 4 வார்த்தையாக எடுத்து இப்போ முன்ன சொன்னேன் இல்லைங்களா, மின்னும் செங்கனிவாயொன்றினோடும் மின்னும் நூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் மண்ணும் பூணும் 4 தோளும் தொக்கச்சோதி தொண்டைவாயும் நீண்ட புருவங்களும் கோலநீல் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் மெய்ய நீல் குழலும் தாழ்ந்த தோள்களும் என்று ராமனுடைய அழகை வர்ணிக்கின்றார். ராமக்கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகராக ரூபதாட்சண்ய சம்பன்னஹா பிரசூத ஜனகாத்மஜே. இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ராமபிரானுடைய அழகை பாதாதி கேசம் வர்ணிக்கின்றார். அந்த சர்க்கம் முழுக்க அவருடைய திருவடி முதல் திருமுடி வரை ஒவ்வொரு அங்கமாக வர்ணிக்கின்றார் ஹனுமான். அதோடு மட்டுமல்லாமல் லக்ஷ்மணனுடைய சௌந்தரியத்தையும் வர்ணிக்கின்றார். ஏனென்றால் சீதா பிராட்டியினுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் சீதா பிராட்டிக்கு இன்னும் அந்த சந்தேகம் போகவில்லை, இவன் ராவணனுடைய ஆளாக இருப்பானோ என்று ஒரு ஐயப்பாடு இருந்ததனால் இவ்வளவு விஸ்தாரணமாக சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட இந்த ஸ்லோகம், அதாவது ராமகமல பத்ராட்சா சர்வசத்வ மனோகராக ரூபதாட்சண்ய சம்பன்னஹா பிரசூதே ஜனகாத்மஜே என்ற இந்த ஸ்லோகம் ராமாயணத்திலே மிகவும் முக்கியமான ஒரு ஸ்லோகம். இந்த விசேஷம் என்னன்னா, ராமாயணத்திலே ராமன், சீதை, ஹனுமார் இந்த 3 பேரையும் சேர்த்து சொல்லுகின்ற ஸ்லோகம் இது. ஏனென்றால் சொன்னது ஹனுமான், சொல்லப்பட்டது சீதையிடம், சொல்லப்பட்ட விஷயம் ராமனை பற்றி. ஆகவே ராமன், சீதை, ஹனுமான் என்ற 3வரையும் சேர்த்த இந்த ஸ்லோகத்தை சுந்தரகாண்டத்திலே பொறுக்கி எடுக்கப்பட்ட நவரத்னங்களில் சுக்கிரனுக்கு தனிச்சிறப்புடன் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் அந்த வைரக்கல்லுக்கு ஒப்பாக பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். வைரக்கல் எப்படி பலவிதமான பிரகாசங்களை கொடுக்குமோ அதுபோன்று இந்த ஸ்லோகம் ராமனுக்கும் ஹனுமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் தொடர்பு படுத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்பதனால் இந்த ஸ்லோகம் வைரக்கல் என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். இந்த ஸ்லோகத்தின் காரண காரியம் மற்றும் கால நிர்ணயத்தையும் இப்பொழுது சொல்லுகிறேன். அன்றைக்கே சொன்னேன் அல்லவா, யாரோ ஒரு மகாத்மா இந்த சத்சங்கத்தில் இருக்கிறவர் தான், அவர் யாரோ தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அது யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், காரண காரியம் இல்லாமல் போகிற போக்கில் நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்களே, இந்த கல்லுக்கு சமம் அந்த கல்லுக்கு சமம்ட்டு. கொஞ்சம் காலம் இல்லாததுனால்தான் விளக்கி சொல்ல முடியல. காலம் அவகாசம் இருந்ததுன்னா ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா ஒன்றுக்கும் விளக்கம் சொல்லிகிட்டே போகலாம். இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ராமனுடைய கணையாழியை உடனே பிரபு காட்டவில்லை. ஆஞ்சநேய மகாபிரபு மற்ற தூதன் நம்மளை போல ஆளாக இருந்தால் என்ன பண்ணிருப்பார்,
நீங்கள் வந்து பயப்படவே பயப்படாதீங்க, நீங்கள் வந்து எங்கள் பேரில் சந்தேகமாக படாமல் இதோ பாருங்க தோருக்கு கனியாழின்னு எடுத்து காட்டிடுவோம். அனுமான் அதை பண்ணவில்லை. அவளுடைய நம்பிக்கையை முதலில் சம்பாதிக்க வேண்டும். என்ன சொன்னால் அவள் நம்புவாள் என்பதை கேட்டு பிராணகத்தியிலிருந்து தடுத்தார் ராமநாமம் சொல்லி. தன்னை பற்றி திரும்பி பார்க்க வைத்தார் ராமாயணம் முழுவதையும் சொல்லி. பிறகு எப்படி தங்களை சந்திக்க வந்தேன் என்பதை சொல்லி கொஞ்சம் படிப்படியாக நம்பிக்கையை சம்பாதித்து கொண்டு வந்து கடைசியாக ராமனுடைய தூதன் என்பதற்கு அடையாளமாக கணையாழியை எடுத்துக் கொடுக்க போகின்றார். ஆகவேதான் ஐஸ்வர்யம், ராஜபோகம், கலஸ்திரஸ்தானம் ஆகியவற்றுக்கு அதிஷ்டான கிரகமாக இருக்கின்ற சுக்கிரனின் அருளால் தான் சூரியோதயத்திற்கு சற்று முன் விடிவெள்ளி தோன்றும். அந்த விடிவெள்ளி தான் அந்த விடிவெள்ளிக்கு சமமாக இங்கு இவளுடைய துன்பங்கள் எல்லாம் போவதற்காக சூரியனுடைய பிரகாசம் போல் ராமபிரகு வரப்போகின்றார். அதற்கு விடிவெள்ளியாக ஹனுமான் இங்கு வந்திருக்கின்றார் என்று தொடர்புபடுத்தி இந்த ஸ்லோகம் சுந்தரகாண்டத்திலே சுக்கிரனுக்கு பிரீத்தியான வைரக்கல் என்று பெரியவர்கள் நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். அதுதான் இதற்கு அர்த்தம். சுக்கிரனுக்கு உகந்த தனி சிறப்புடன் இருக்கின்ற ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடிய வைரக்கல் என்று இந்த ஸ்லோகத்தை அனுபவியுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போன்று மூவரையும் தொடர்பு படுத்தி சொல்லுகின்ற ஒரே ஸ்லோகம் ராமாயணத்தில் இந்த ஸ்லோகம் என்றும் நீங்கள் அனுபவிக்கலாம். சீதாதேவிக்கு தான் ராமதூதன் என்பதை நிரூபிக்க இப்பயும் அவர் என்ன பண்றார்? கணையாழியை எடுத்து கொடுக்கவில்லை. ராமன் சொன்ன சில நிகழ்வுகள் உள்ளன என்று முதல்ல சொன்னார் இல்லையா, என்னிடம் ராமன் சில பிரத்யேகமான செய்திகளை சொல்லி அனுப்பியிருக்கின்றார் என்று அதை இப்ப சொல்ல ஆரம்பிக்கின்றார். ராமதூதன் என்பதை நிரூபிப்பதற்காக சித்திரகூடத்திலே மந்தாகினி நதிக்கரையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றார். அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணர்மலர் அல்லியம்போது இனிதிருத்தல் இருந்தோரிட வகையில் மல்லிகை மாமாலை கொண்டாங்கு ஆர்த்ததுமோர் அடையாளம். 10 பாசுரம் பாசிருக்கார் பெரியாழ்வார். அதுல ஒரு பாசுரம் இது. அடையாளங்க எப்படி சொல்றாருன்னா, மந்தாகினி நதிக்கரை மாலை வேலை நானும் என் ராமபிரபுவும் தனிமையில் ஏகாந்தமாக இருந்தோம். அதாவது நீங்கள் இருந்தீர்களாம் இப்படி எடுத்துக்கணும். ஏன்னா ஹனுமான் வாக்கில் வருது. இப்படி ராமன் சொன்னதாக சொல்லுகின்றான். நீங்கள் தேவியும் ராமபிரபுவும் ஏகாந்தமாக இருந்தீர்களாம். அப்பொழுது நீங்கள் மல்லிகை மலர்களை பறிப்பதற்காக பறித்து அதை தொடுத்து ஒரு விளையாட்டு விளையாடும் பொழுது யார் தோற்கின்றார்களோ அவர்களை இந்த மரத்திலே கட்டி வைக்க வேண்டும் என்று நீங்கள் இருவரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டீர்களாம். பத்தினிக்கு தோப்பான் பரம ரசிகன் என்று ஒரு பழமொழி உண்டு எப்பயுமே. அதனால ராமபிரபு என்ன பண்றார், பத்தினி கிட்ட அவரால் ஜெயிக்க முடியும், ஆனா வேணும்னு தோக்குற மாதிரி தோத்து அவகிட்ட தோத்து போற மாதிரி பத்தினிக்கு தோற்று போகின்றார். ஆகையினால் இவள் ராமனை ஒரு மரத்திலே அந்த மலர் மாலை கொண்டு கட்டி விடுகின்றாளாம். அந்த நிகழ்வு சொல்ல சொன்னார்மா உங்ககிட்ட. இது உங்களுக்கும் ராமனுக்கு மட்டும்தான் தெரியும், லக்ஷ்மண பிரபுக்கு கூட தெரியாது. ஏனென்றால் இவர்கள் ஏகாந்தமாக இருக்கின்ற பொழுது லக்ஷ்மணன் தூர இருந்து தான் காவல் காப்பான். அதை சொல்லுகின்றார். அதை பெரியாழ்வார் எப்படி அனுபவிச்சுருக்கார் தான் இந்த இடத்துல நாம் அனுபவிக்க வேண்டிய ஒன்று. அல்லியம்பூ மலர் கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர்கண் மடமானே எல்லியம்போதின் திருத்தல் இருந்ததோரிட வகையில் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு ஆர்த்ததுமோர் அடையாளம். இதை ராமன் உங்ககிட்ட நான் ராமதூதன் தான் என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக உங்களிடம் சொல்ல சொன்னார் தேவி என்று சொல்லுகின்றார். ஒருபடி மேல நம்பிக்கை போயிடுது. அடுத்து பாருங்க, எடுத்த உடனே கணையாழியை கொடுக்கிறது ஒரு நல்ல தூதனுடைய பண்பு கிடையாது, விவேகம் கிடையாது. ஆகினால் ஒவ்வொரு நிலையாக நம்பிக்கையை உயர்த்து கொண்டே போகின்றார். வானரோகம் மகாபாகோ தூதோ ராமஸ்ய தீமதாக ராமாநாமாங்கிதம் சேதம் பச்சதேவ்யங்குலீயகம். இந்த நிகழ்ச்சியை சொல்லி அந்த 2 பேரும் ஒரு ஊடல்ல ராமனை நீங்க கட்டி போட்டது ஞாபகம் இருக்கா தேவி, அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னார். அந்த நிகழ்வை சொல்லி இப்பொழுது நான் ராமதூதன் என்பதை நம்புகின்றீர்களா என்று சொல்லி அந்த கணையாழியை எடுத்து காமிக்கின்றான். கணையாழியை எடுத்து இப்படி கொடுக்கல,
பட்சியதே பாருங்கள் என்று காமிக்கின்றார். ஏன்னா கொடுப்பவர்களுடைய கை உயர்ந்திருந்து வாங்குபவர்கள் கை தாழ்ந்து இருக்கக்கூடாது. ஏன்னால் கொடுப்பவன் சாதாரண வானரம் ஆகிய அடியவன், வாங்குகின்ற நீங்கள் மகாலட்சுமி சுரூபம். ஆகவே நான் காமிக்கின்றேன், தேவரை சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று இப்படி காமிச்சானா. இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு நேற்று உபன்யாசம் முடிஞ்ச உடனே 2 தமிழ் பண்டிதால் கூட பேசிட்டு இருந்தேன். ஒருத்தர் திருஎழுந்தூர் சுவாமி கோசகன் அண்ணா, கோசகன் சுவாமி நல்ல பண்டிதர். இன்னொருத்தர் வணிக வரி ஆணையர், அவரும் நல்ல தமிழ் பண்டிதர். 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ பேச்சில் சத்சங்கத்தில் இதுதான் நல்ல நல்ல செய்திகள் கிடைக்குன்றது. நாம் போயிட்டு என்ன சினிமா கதையாக பேச போகிறோம், இல்லை நடிகர்கள் பற்றியாக பேச போகிறோம், நடிகை பற்றியாக பேச போகிறோம். இது மாதிரி அனுபவித்து பேசுகின்ற பொழுது 2 பேருமே எல்லாருமே 3 பேர் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் மன சிந்தனைகள் ஒரு வாட்டமாக இருக்கிறதுனால இந்த கொடுப்பது வாங்குவது என்பதை கர்ணனில் வர கண்ணதாசனுடைய பாடலை உடனே எடுத்து 2 பேரும் சொல்கிறாங்க. மன்னவர் பொருட்களை கைகொண்டு நீட்டுவார். டி.எம். சௌந்தரராஜன் பாடின பாட்டு அப்படியே காதில் ஒலிக்கிறதா கேட்டுக்கோங்க, எனக்கு தெரியலது. மன்னவர் பொருட்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து எடுத்துக்கொள்வார்கள். இது சாதாரணது, நான் கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோன்னு கொடுக்கறது. ஆனால் கர்ணனோ, மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான், மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளுவார்கள். அங்கே நான் இவ்வளோதான் கொடுப்பேன்னு இருந்தா எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோன்னு கொடுக்கக்கூடிய கர்ண பிரபு. அந்த நிகழ்வை நேற்று பேசிகிட்டு இருந்தோம், அதனால் இன்றைக்கி அதை சேர்த்துட்டேங்க. அதை எவ்வளோ அழகாக கோத்துக்கிறது பாருங்க. இதுதான் சத்சங்கத்தினுடைய இயல்பு. இப்போ நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு போகிறீங்க, சாதாரண வேறு எங்கேயா பேசும்பொழுது அன்றைக்கி உபன்யாசத்தில் எப்படி சொன்னாலும் அது போன்று இந்த நிகழ்வு தொடுத்து பார்க்கணும். அப்பொழுதுதான் இதனுடைய பலன் நம் மனதுக்குள்ளே சென்று தைத்து இருக்கின்றது. ஓரளவுக்காவது ராம நாமம் நம் உள்ளே வேலை செய்கின்றது என்பது தெரிய வரும். அந்த வகையிலே வானரோகம் மகாபாகோ தோதோ ராமஸ்ய தீமதாக ராமாங்கிதம் சேதம் பஷ்யதே. பாருங்கள், பஷ்யதே பாருங்கள், அங்குலீயகம் ராமனுடைய கணையாழி என்று காட்டுகின்றார். அந்த கணையாழியை பார்க்கின்றாள் சீதா பிராட்டி. கம்பன் என்ன சொல்றான்னு பாருங்க. மீட்டு முறை வேண்டுவன இல்லை எனமை போர் நீட்டியது, தீட்டிய அரிய செய்கையது செவ்வே நீட்டு இது என நேர்ந்தனன் எனானொடி நெடிய கையால் காட்டினான் ஓர் ஆழி, அது வால் நுதலி கண்டால். காட்டினான் ஓர் பச்சதேன்னார் வால்மீகி. பச்சதேன்னா பாருங்கள் என்று. அதிக கம்பன் அழகா தமிழ் படுத்துறான். காட்டினான் ஓர் ஆழி, அந்த மோதிரத்தை காட்டுகின்றான். அது வால் நுதலி கண்டால். சீதா பிராட்டி பார்த்தாள் கம்பன். எவ்வளோ அழகான ஒரு மொழிபெயர்ப்புன்றது நாம் இங்கே அனுபவிக்க வேண்டும். மோதிரத்தை பார்க்கின்றார் சீதா பிராட்டி. ராமபிராணியே பார்த்து விட்டது போன்ற ஒரு புலகாங்கிதம், சந்தோஷம், ஆனந்த பாஷ்பம் விடுகின்றார். கண்ணீர் பெருகுகின்றது, ஆனந்த கண்ணீர். கிரஹித்வா பிராட்சமானே மானேச பர்துக்கர விபூஷணம் பர்தாரமிவ சம்பிராப்தம் ஜானகி முதிதா பவத். அந்த மோதிரத்தை பார்த்தவுடனே ராமனை கரம் பற்றியது அவளுக்கு நினைவுக்கு வருகின்றது. ராமபிரபுவே எதிரில் வந்து நெஞ்சோடு அணைத்து கொண்டது போன்று இருக்கின்றது. அந்த மோதிரத்தை வாங்குகின்றாள், நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுகின்றாள், கண்ணிலே ஒற்றிக் கொள்ளுகின்றாள், கண்களிலே ஆனந்த பாஷ்பம் பெருகுகின்றது. இறந்தவர் பிறந்த பயன் எய்துனர்கள் என்கொலோ. ஒருத்தர் பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் அப்படி வாழாம இந்த பிறவி பயனை பெற்றுவிட்டால் என்ன சந்தோஷம் அடைவாரோ. மறந்தவர் அறிந்து உணர்வு வந்தனர் கொள் என்கோ. ஒரு முக்கியமான பொருள் தன்னிடமிருந்து எங்கே வைத்து விட்டோம் என்று மறந்துவிட்டு பிறகு அந்த பொருள் கைக்கு வர நினைவு வந்த பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ. துறந்த உயிரிடை தொடர்ந்தது என்கொலோ. இறந்து போன ஒருவன் எல்லோரும் உறவினர்கள் சுற்றம் நட்பும் சூழ அழுது கொண்டிருக்கின்ற பொழுது எழுந்து உட்கார்ந்து திரும்பி உயிரோடு வந்தால் அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருமோ. திறம் தெரிவது என்னைகொள் என்னுதலி செய்கை. அப்படி இருந்துதான் சீதா பிராட்டியினுடைய செய்கை. அந்த மோதிரத்தை கண்ட உடனே வாரி அணைத்து கொண்டால் ராமபிரபுவே வந்தது போன்று ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ளுகின்றாள். கண்களிலே உற்றிக்கொண்டு தாரை தாரையாக கண்ணீர் வருகின்றது. இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை ஹனுமார் சீதா பிராட்டிக்கு கொடுக்கின்றார்.
மோதிரத்தை கொடுத்து அடையாளம் சொன்னதை பெரியாழ்வார் அனுபவிக்கின்ற பாசுரத்தையும் இங்கு விண்ணப்பம் பண்ணுகின்றேன். மைத்தகு மாமலர்குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ்வானரக்கோன் உடனிருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் இது அவன் கை மோதிரமே. இதுக்கு நான் விளக்கம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளவு எளிய தமிழ் ஆழ்வாருடைய பாசுரம், ஈரத்தமிழ் அப்படியே நெஞ்சில் வந்து நிற்கும். மைத்தகுமா மலர்குழலாய், அந்த அழகான மலர்களை அணிந்த கேசங்களை உடையவள் வைதேகி. வைதேகின்ற சமஸ்கிருதம் வைதேவின்ற தமிழ்ல. மைத்தகுமா மலர்குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ்வானரக்கோன் உடனிருந்து நினைத்தோட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் இது அவன் கை மோதிரமே என்று அந்த நிகழ்ச்சியை ஆழ்வார் அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றான். இந்த மோதிரத்தை பார்த்த உடனே சீதா பிராட்டிக்கு பழைய நினைவுகள் பின்னோக்கி போகின்றது. சினிமாவில் ஒரு ரவுண்டு சுற்றி சுற்றி பின்னால் போகிற மாதிரி காமிப்பாங்க. நினைவு பின்னால் போகிறதான் ஃப்ளாஷ்பேக். அவளுக்கு திருமணமான புதிது. ஒரு நாள் தம்பதிகளுக்குள்ளே ஒரு ஊடல். ராமன் வேண்டுமென்றே மோதிரத்தை கைட்டு ஒரு இடத்துல மறைத்து வைத்து விட்டு, இந்த மோதிரம் ஜனக மகாராஜா போட்ட மோதிரம், அதை மறைத்து விட்டு ஐயோ என்னுடைய மாமனார் கொடுத்த மோதிரமாச்சே காணாமல் போச்சு. இந்த ஊழல்னால ரெண்டு பேரும் பேசிக்கல. அப்போ என்ன அது பேசிக்காமல் இருக்கும்போது யார் முதலில் பேசுவது என்று இவர்களுக்குள்ளே ஒரு தயக்கம். அவர் தானே சண்டை போட்டார், அவர் பேசட்டும்ட்டு சீதா பிராட்டி. என்ன இவளுக்கு இவ்வளோ இவள் பேசட்டும் என்று அவர் என்று ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் காலம் கடத்துகின்றார்கள். இது எப்படி முடிக்கிறதுன்னு பார்க்குறார் ராமர். மோதிரத்தை கடுத்து அவரே ஒரு இடத்துல அப்படியே மறைச்சி வச்சுட்டு, ஐயோ என்னுடைய மாமனார் கொடுத்த மோதிரத்தை தொலைச்சிட்டேனே, என்னை பற்றி ஜனகராஜா என்ன நினைப்பார், இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு தேடும்போது அப்படி சீதா பிராட்டி இதுதான் சமயம்ட்டு தோ இருக்கு நான்ட்டு எடுத்து கொடுத்தேன். தோ இருக்கு மோதிரம்ட்டு. அப்போ இத்தனை நாள் பேசாதவர்கள் பேசிவிட்டார்கள். அப்பொழுது அன்று நாங்கள் இருவரும் ஊடலினால் பேசாமல் இருந்த பொழுது சேர்த்து வைத்த அந்த மோதிரம் இன்று பிரிந்திருக்கும் எங்களை சேர்க்கும் முகமாக என் கையிலே வந்திருக்கின்றது. எப்படி அனுபவிக்கிறா பாருங்க பெரியவா. அதே மோதிரம், அந்த மோதிரத்தை பார்த்த உடனே அப்படியெல்லாம் நினைச்சுக்கிறா சீதா பிராட்டி. கிரகித்வா பிராட்சமானேசா பர்துக்கர விபூஷணம், பர்தாவனுடைய கரத்தை பிடித்து கொண்டது போன்ற ஒரு சந்தோஷத்தை அடைகின்றாள். பர்தாமிவ சம்பிராப்தாம் ஜானகி முதிதா பவதே என்று ராமனையே பார்த்தது போன்ற ஆனந்தத்தை கொண்டுகின்றாள். திக்கு நிறை புகழாளன் தீ வேள்வி சென்றனால் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சி மேல் வைத்துக் கொண்டு உகந்த நாள் மலர்குழலால் சீதையுமே. இது கம்பனுடைய வாக்கு. முதல்ல சொல்றது ஆழ்வாருடைய பாசுரம். இந்த மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு. சபை நடுவே வில்லிருத்தது யார்? சிவதனுசை ஒடித்து என் கரம் பற்றிய என் சீராளன் ராமன், அவனுடைய கை மோதிரம் இப்பொழுது இங்கு வந்திருக்கின்ற என்று பர்தா அவனுடைய கரத்தை பிடித்து கொண்டது போன்று சந்தோஷப்படுகின்றாள் சீதா பிராட்டி. இப்படி துவாம் து பிருஷ்டபதாம் கிருத்வா சந்தரிக்ஷாமி சாகரம் சக்ரஸ்தி ஹிமே ஓடும் லங்காம் அபிசராவணாம். சீதா பிராட்டி இப்படி சந்தோஷப்படுவதை பார்த்த உடனே ஹனுமானுக்கு ஒரு திடீர்னு ஒரு எண்ணம். தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகின்றார். அந்த மகேந்திரகிரி பர்வதத்தின் மேல் இங்கு தாண்டுவதற்காக எப்படி விஸ்வரூபம் எடுத்தாரோ, மலை மேல் ஒரு மலையாக நின்றார் என்று அனுபவித்தோம் அல்லவா, அதுபோன்ற ஒரு விஸ்வரூபத்தை காட்டி பிராட்டி தாங்கள் விருப்பப்பட்டால் இந்த க்ஷணமே தங்களை என் முதுகிலே ஏற்றிக்கொண்டு ராமபிரபுவிடம் கொண்டு சேர்த்து விடுவேன் என்று சொல்லுகின்றார். ஏன்னா இந்த சின்ன குரங்கு இதை எப்படி எடுத்துட்டு போகணும்னு அவன் நம்பக்கூடாது, பயப்படுவாள்ன்ட்டு விஸ்வரூபத்தை காட்டி சொல்லுகின்றால். இது ஒரு சர்க்கம் சீதா பிராட்டி அதெல்லாம் தவறு, அது என் வில்லாளனுடைய புகழுக்கு இழுக்கு, ஆகினால் அதை செய்வது என் தர்மம் கிடையாது, ஒரு நொடியில் பொசுக்கி இருப்பேன். நேற்று பார்த்தோம் இல்லையா, ஒரு க்ஷணத்தில் என் கற்பின் திண்மையால் பொசுக்கி இருப்பேன், அது என் மன்னவனுடைய பெருமைக்கு இழுக்கு என்பதால் செய்யாமல் இருக்கின்றேன். ஆகவே ஹனுமனே நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஹிதமாக எடுத்துரைக்கின்றாள்.
அதாவது ராவணன்ட்ட பேசும்போது இருந்த கடுமை கிடையாது. இவன் சொல்லுவது ஒரு ஆசையினால், எப்படியாவது என்னை ராமபிரபுவிடம் சென்று சேர்க்க வேண்டும் என்ற உந்துதலினால் சொல்லுகிறான் என்பதனால், சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் நாட்டற்கு மாசி என்று வீசினேன். சபாந்தவாம் மாமிதே கிரகே உச்சேது தத்தஸ்ய சதசம்பவேத். இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு வேதாந்தமாக ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். ஜீவாத்மா தன்னை காத்து கொள்ள வேறு உபாயம் தேடினால் பரமாத்மா விலகி போய்விடுவான். பரமாத்மாவை ஜீவாத்மா நினைத்தால் பரமாத்மா ஓடி வந்து ஏற்றுக்கொள்ளுவான். அதே போன்று இந்த ஜீவாத்மா ஆகிய நான் வேறு உபாயமாக உன் மூலம் நான் ராமனை சென்று சேருவேன் என்று நீ நினைக்கின்றாயா? என் பிரபு வந்து என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. என் பிரபு வரட்டும், அவனுடைய வில் ஆற்றலால் இந்த கொடியவனை வெல்லட்டும், அவனுடைய கண்களை காகங்கள் கொத்தி அவன் மாள்வதை நான் பார்த்த பிறகுதான் என் பிரபுவுடன் தான் நான் திரும்புவேன் என்று சபதம் பண்ணுகின்றாள் சீதா பிராட்டி. கொண்ட பேரின்யம் கொற்றவன்பில் தொழில் அன்றையவரும் நோக்க என் ஆக்கையை கண்டவால் அரக்கன் விழி காகங்கள் உண்டபோது அன்றியான் உலேனாவேனோ. என்னை கொள்ளுவேன் என்று வாளை உருவினான் அல்லவா, அவன் கண்களை என் வில்லாளனுடைய ஆற்றலால் அவன் மாய்ந்து போகின்ற பொழுது கண்களை காகங்கள் கொத்தி தின்னும் அல்லவா, அந்த நேரத்தில் தான் நான் வருவேன். அனுமனே, உன் விஸ்வரூபத்தை குறைத்துக்கொள், மற்றவர்கள் பார்த்து சந்தேகப்படுவார்கள், நீ சாதாரணமான வானரமாக இரு, உன்னுடைய கோரிக்கையை ஏற்க முடியாது என்று இந்த விருத்தாந்தத்தை ஒரு சர்க்கம் முழுக்க சொல்றார். அப்படி பல பாசுரங்கள் அப்படி சொல்லிட்டு சீதா பிராட்டி இப்போ அனுமானுக்கு, ராமன் வந்து அந்த மல்லிகை மலர்களால் நான் ராமனை கட்டி வைத்ததை நீ சொன்னாய் அல்லவா, ராமன் சொன்னதாக. இப்பொழுது நான் ஒரு செய்தி சொல்லுகின்றேன், அந்த செய்தியை நீ என்னை பார்த்ததுக்கு அடையாளமாக ராமனிடம் போய் சொல். சித்திரகூடத்து இருப்ப திருகாக்கை மொழி தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் தெரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின் அபயம் அழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். அந்த காகாசுர விருத்தாந்தத்தை சொல்லி, இந்த காகாசுர விருத்தாந்தம் எனக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம், அந்தரங்க விஷயம். அதை நீ ராமனிடம் சொன்னால் நீ என்னை பார்த்ததற்கு அது அடையாளம் என்று ராமன் எப்படி அடையாளம் சொன்னானோ அதே போன்று எல்லாம் ஒரே சிந்தனையில் இருக்கிறதுனால அந்த அடையாளத்தை சொல்லுகின்றாள். சதர்ப்பம் சம்பிராத்ரிக்ய பிராமணோஸ்திரேண யோஜயேத் சதீப்த இவ காலாக்னே ஜஜ்வாலாபிகோத்பிஜம். அந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காகாசுர விருத்தாந்தத்தை இங்கே சொல்லியிருக்கேன். காகம் வந்து சீதா பிராட்டியை துராகிரகமாக அவளுடைய மார்பை கீண்டிய பொழுது, அந்த காகம் யாரு? இந்திரனுடைய மகன் ஜெயந்தன். அந்த ஜெயந்தன் காக உருவெடுத்து வந்து சீதா பிராட்டியின் திருமேனியை தீண்டிய பொழுது குருதி பெருகி அதனால் ராமனின் உறக்கம் கலைந்து கண்விழித்து பார்த்து அவன் ஏன் என்னிடம் சொல்லாமல் இருக்கின்றாய் என்று சினம் கொண்டு அந்த காகத்தை ஒரு தர்ப்பப்புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரமாக வீச 7 உலகங்களையும் துரத்தி சென்று எவராலும் அடைக்கலம் கொடுக்க முடியாமல் எத்திசையும் உழன்றோடி இலைத்து விழும் காகம் போல் என்று எங்கள் சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்லுவார். அப்படி ஓடி வந்து ராமன் சரணத்திலே சரணமடைய, அப்பொழுதும் அதற்கு புத்தி இல்லாமல் தலைகீழாக விழ அதை திருப்பி அதனுடைய முகம் காகுத்தனின் கால் மேல் ஒழிய கண்ணழிவே செய்த காகுத்தனே என்பார் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன். ராமபாணம் பொய்யாகாது என்பதனால் அந்த ஒரு கண்ணை மட்டும் அதை எடுத்துக்கொண்டு அந்த காகத்தை உயிரோடு விட்டது என்பது காகாசுர வரலாறு. அது எல்லாம் ஏற்கனவே நாம் அனுபவித்திருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்தை சொல்லி இதை நீ சென்று ராமனிடம் சொல், அது நீ என்னை பார்த்ததற்கு ஒரு அடையாளம் என்று செய்தியாக சொல்லுகின்றான். ராமன் ஒரு செய்தியும் சொன்னான், கூடவே கணையாழியும் கொடுத்தான். இவளும் ஒரு செய்தியை சொல்லுகின்றாள், கூடவே ஒரு சூடாமணியை கொடுக்க போகின்றார். பின்னால வருவோம். இந்த காலாக்னியை போல் நெருப்பை கக்கிக் கொண்டு அந்த பிரம்மாஸ்திரம் அவனை துரத்தியது. இன்னும் கொஞ்சம் சொல்லலாமா? ஒரு 10 நிமிஷம் சொல்லலாமா? நாகம் ஒன்றிய நல்வரையின் தலை மேல் நாள் ஆகம் வந்து என ஆள் உகிர் வாளின் அலைந்த காகம் ஒன்றை முனிந்து அயல்கல் எழுபுல்லால் வேகம் வெம்படை விட்டது மெல்ல விரிப்பாய் என்பான் கம்பன்.
சரணடைந்த காக்காசுரனான ஜெயந்தனை மன்னித்து சதம் நிபதிதம் பூமௌ சரண்ய சரணாகதம் வதார்கமபி காகுஸ்தகா கிருபையா பர்யபாலயது என்று இந்த காகத்தை, தேவியை தீண்டிய காகத்தை தேவியே மன்னித்து எப்படி அதன் தலை ராமனின் திருவடியில் படும்படி திருத்தி வைத்தாலோ அதற்கும் அபயம் கொடுத்த எம் பிரபு என்று இங்கு சொல்லி அந்த விருத்தாந்தத்தை நீ போய் சொல்லு என்று சொல்லுகின்றார். இந்த விருத்தாந்தத்தை ஒரு தமிழிலே, நான் படித்த தமிழிலே எளிய தமிழாக சொல்லுகின்றேன், அனுபவியுங்கள். அண்ணலின் கணையாழி அனுமனின் பெற்று அன்னை அவள் அன்புடனே சூடாமணி கொடுத்து பார்த்து அன்றோர் நாள் நிகழ்வொன்றை அவனுக்கு சொல்லலானால் மந்தாகினி நதி எங்கு மலைவளத்தைக் கொண்டு வந்து சோலைவனம் என்றாக்கி புல்லினத்தைச் சேர்த்திருக்கும் கண்ணுக்கு விருந்தாக காட்சிக்கு அருமையதாய் நல்லதோர் இடத்தினிலே நாங்கள் எல்லாம் தனித்திருந்தோம். நல்லதோர் மாலை பொழுது நாயகனும் கலைப்புற்றான். என் மடியில் தலை வைத்து கண்ணுறங்கத் தொடங்கிவிட்டான். தலைவனவன் கண்ணுறங்கத் தனியாளாய் நான் இருந்தேன். கண்ணுறக்கம் கொள்ளாது பதுமையென அமர்ந்திருந்தேன். வான்வழியே சென்றிருந்த சயந்தனனும் இந்திரனும் என் அழகை கண்டங்கே கனப்பொழுதில் காமுற்றான். காகமாய் உருவெடுத்து எனை தீண்ட மனம் கொண்டான். கூறான தன் அழகால் என் தனங்கள் கொத்தி வந்தான். சீராக கொருதி பொங்கி என் தலைவன் முகத்தில் விழ துணுக்கிற்று எழுந்தவனும் என் நிலையைக் கண்டான். எவர் இழைத்த கொடுமை என சீற்றமிகக் கொண்டான். காகத்தை நான் காட்டி நடந்தனைத்தும் கூறி நின்றேன். ஏன் என்னை எழுப்பவில்லை என வருந்தி அவன் கேட்க தேவரீர் உறங்குகையில் தொல்லை செய்யக்கூடாதென்றேன். ஆறாத கோபமுடன் காகத்தை நோக்கி நான் படுத்திருந்த பாயனின்றும் புல்லொன்றை கிள்ளினான். காதும் எனச் சொல்லி, காதும்ன கொள்ளும், காதும் எனச் சொல்லி அப்புல்லை வீசினான். வல்லவன் கையிலே புல்லும் ஆயுதமாம் தான் பழமொழி. வல்லவன் கையிலே புல்லும் ஆயுதம் எனும் சொல்லுக்கு காரணமாய புல்லும் அஸ்திரமாகி காகத்தை விரட்டியது. சயந்தன் வெருண்டோடினான், ஓடினான் ஓடினான் ஓடினான். மூவுலகும் ஓடியங்கு கடவுளிடம் வேண்டினான். ஏதும் செய்ய இயலாதென அனைவருமே கைவிரித்தார். சிவனடியில் அவன் பணிந்து காத்தருள வேண்டினான். எய்தவர்க்கே மன்னிக்கும் மரபுண்டு எனச் சொல்லி ராமனிடம் சென்றங்கு மண்டியிடச் சொல்லிவிட்டார். சித்திரகூடம் சென்றடைந்து என் பதியின் அடிவேண்டு ராமா அபயம், ரகுவீரா அபயம், தாசரதே அபயம், காத்தருள வேண்டுமென காகமும் கதறிற்று. தஞ்சமென வந்தவரை காப்பதங்கள் குலவழக்கம். அபயமெனக் கேட்டதனால் நின்னுயிரை காத்திடுவேன். ஆயினும் ராமபானம் வீணாகிப் போவதில்லை. பிறன்மனை நோக்கிட்ட நின்கண் ஒன்றை கொண்டு செல்லும் எனச் சொல்லி அருள் சுரக்க காகமொரு கண்ணிழந்தது. அருங்குற்றம் செய்தவர்க்கும் அபயமளிக்கும் அண்ணலவன் இக்கதையைச் சொல்லி எந்தன் பதியின் துன்பம் போக்கிடுவா எனச் சொன்னால் அன்னை அனுமனும் விரைந்தான். காக்காசுரன் இப்படி அனுபவிக்கலாம் காக்காசுர விருத்தாந்தத்தை. இந்த நிகழ்வை சொன்னால் ராமன் நிச்சயமாக நீ என்னிடம் கணையாழியை கொடுத்து என்னை பார்த்து செய்தி கொண்டு வந்திருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்வான் என்று சொல்லி ததோ வஸ்திர கதம் முக்வா திவ்யம் சூட்டாமணிம் சுபம் பிராதயோக ராகவாயேதி சீதா ஹனுமதே ததோ குடையின் மணி கண்மணி ஒப்பது தொல் நாள் ஆடையின் கண் இருந்தது ஓர் அடையாளம். நாடி வந்து என்னை என் உயிர் நல்கினை நல்லோய் கோடி என்று கொடுத்து நல் மெய்ப்புகழ் கொண்டால். நாடி வந்து என் உயிர் நல்கினாய் என்று அவனுடைய நன்றி கடனை சொல்லுகின்றாள். நீ என்னை தேடி வந்து உயிர் போகின்ற சமயத்திலே நான் தூக்கிட முயன்ற பொழுது என்னை காப்பாற்றினாயே நல்லாய் என்று சொல்லுகின்றார் கம்பருடைய வார்த்தை. நாடி வந்து என் உயிர் நல்கனை நல்லோய் கோடி கொடுத்தனல் மெய்ப்புகழ் கொண்டால். சூடாமணி கொடுத்த தேவி மற்றொரு அந்தரங்க செய்தியையும் சொல்லுகின்றார். ராமன் ஒன்று சொன்னால் நான் ரெண்டு சொல்ல வேண்டாமான்ட்டு நினைச்சு இன்னொரு செய்தியும் சொல்லுகின்றாள். தன்னை பார்த்ததற்கு அடையாளமாக மற்றொரு அந்தரங்க செய்தியையும் சொல்லுகின்றேன். சொல்றது யார்? சீதா பிராட்டி. சொல்லப்படுகின்ற விஷயம் பிரத்யேகமாக தம்பதிக்கு இடையில் நடந்த விஷயம். சொல்லப்படுகின்ற மனிதன் யாரிடம் சொல்லுகின்றால்? நைஷ்டிக பிரம்மச்சாரியிடம். இதுதான் பெருமை. அப்படிப்பட்ட ஹனுமன் அவன் மேல் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருந்தால் ராமனும் பிரத்யேகமான விஷயங்களை சொல்லுவான், சீதா பிராட்டியும் பிரத்யேகமான விஷயங்களை சொல்லுவார். மனசிலாய அஸ்திலேகோ கண்ட பார்ஸ்வே நிவேசிதாக துவயா பிரணஷ்டே திலகே தம் கிலம் ஸ்மர்துமர்ஹசி.
நானும் என் ராமபிரபுவும் ஏகாந்தமாக சித்திரகூட மலையிலே மந்தாகினி நதிக்கரையிலே மாலை பொழுதினிலே அமைதியாக ஏகாந்தத்தில் தனித்திருந்தோம். அப்பொழுது நான் அங்கு இருந்த மலர் பொதும்பை, அதாவது என்ன சொல்றது, பூங்காடு இல்லை, இந்த புஷ்ஷுக்கு என்ன சொல்றது, புதர், மல்லிகைப்பூ புதர்லாம் இருந்தது இல்லையா, அதில் போயிட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஹனுமானே உன்னை போல ஒரு வானரம் வந்து என்னை பார்த்து ஓர்ன்னு தின்றான். ஹனுமானே உன்னை போல ஒரு வானரம் அது வந்து என்னை பார்த்து உருன்ட்டு நான் பயந்து போய் எம்பெருமானை போய் கட்டிண்டுட்டேன். அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னதான் என்னுடைய திலகம் சற்று கலைந்திருந்தது என்று அருகில் இருந்த பாறையிலிருந்து செந்தூரம் போல் இருந்த ஒரு பொடியை, மனசீலா தொகல் சொல்லுவா, அந்த தொகலை திலகமாக இட்டிருந்தான் என் பெருமான். இந்த குரங்குக்கு பயந்து நான் அந்த ராமனை கட்டி கொண்ட பொழுது அவனுடைய திருமார்பிலே என்னுடைய திலகம் ஒட்டி கொண்டது. அதை பார்த்து இது என்ன என்று கேட்டபொழுது இது வெற்றி திலகம் என்று சொன்னான் என் ராமன். என்னை வந்து வெற்றி கொண்டு எடுத்துச் செல்வான் என்பதற்கு அதுவும் ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை நீ போய் சொல் என்று சொல்லுகின்றாள். இப்படி நான் 1 மாதம்தான் உயிர் இருப்பேன். ராவணன் எனக்கு 2 மாதம் கெடு கொடுத்தான். நான் சொல்லுகின்றேன் 1 மாதம்தான் உயிர் தரிப்பேன். இந்த 1 மாதத்திற்குள் என் பிரான் ராமன் வந்து என்னை காப்பாற்றி செல்லவில்லை என்றால் கங்கை கரையிலே எனக்கு நீத்தார்கடன் கொடுக்க சொல்லிவிடு, எனக்கு சிராதம் பண்ணிட சொல்லுன்றான். நீர்க்கடன் ஒரு கம்பர். நீர்க்கடன்னா இது தர்ப்பணம் பண்ண சொல்றான். தர்ப்பணம் பண்றது எப்ப பண்ணுவா? இறந்தவர்களுக்கு நீத்தார்கடன் பண்ண சொல்றான். இன்னும் மீண்டு 1 திங்கள் இருப்பஞ்சான் என்னை நோக்கி பகர்ந்தது நீதி போய் பின்னையாவி பிடிக்கிறேன் அந்த மன்னன் ஆணை இதனை மனக்கொள் நீ என்று சொல்லி, திங்கள் ஒன்றில் என் செய்தவம் தீர்ந்ததால் இங்கு வந்திலன் எனில் யானர் நீர் கங்கையாற்றங்கரேடியேற்கும் தன் செங்கையால் கடன் செய்க என்று செப்புவாய். யானர் நீர் 2வது வரியில் இருக்கிறது எடுத்து கடைசி வரியில் செங்கையால் கடன் செய்கின்றதுல அன்வயப்படுத்தி செங்கையால் நீர்க்கடன் செய்க என்று அனுபவிக்க வேண்டும். செங்கையால் நீர்க்கடன் செய்யணும்னா தத்தம் பண்ணி தர்ப்பணம் பண்ணி எனக்கு வந்து சிராதம் பண்ணிட சொல்லு. 1 மாதம்தான் நான் உயிரோடு இருப்பேன், அதுக்குள்ளே வரலன்னா நான் நிச்சயமாக மடிந்து போய்விடுவேன் என்ற செய்தியை என் பிரபுவிடம் நீ சென்று செல்வாயாக என்று சொல்லுகின்றார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு சீதா பிராட்டி கொடுத்த கணையாழியையும் பெற்றுக்கொண்டு ஹனுமான் திரும்பி போக வேண்டும். திரும்பி போகிறதுக்குள்ள இந்த லங்கையில் ராவணனை பார்த்து சில காரியம் பண்ணிவிட்டு போகலாம் என்று நினைக்கின்றார். அது என்ன காரியன்றதை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ஜய ராமா, ஜய ஜய ராமா, ஜய ஜய ராமா. भुवा
பரமன் காண்பேன் சென்னல் மலை கதிர் கவரி வீச சங்கம் அவை முரள செங்கமலமலையேறி அன்னமணி விடையோடும் அமரும் செல்வத்து அணியெழுந்தோர் நின்றுகந்த அமரர் கோவே வந்து பன்றுகளை நாள் வேத பொருளை எல்லாம் பரிமுகமாயருளே எம்பரவன் காண்பேன் செந்தல் மலை கதிர் கவரி மீத அங்கம் அவை முரள சங்கமல மலரையேறி அண்ணம் மணிப்படையோடு அமரும் செல்வத்து அணியெழுந்தோர் நின்றுகந்த அமரர் கோவே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு எந்தோர் மணிவண்ணாம் ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் வாழ்கின்ற மகே பல்லாண்டு வடிவாயும் பல்லாண்டு பல்லாண்டு स्वामी निगमानंद महादेव श्रीमद्वेद महाराज प्रतिष्ठा मनाचार्य सर्वतंत्र सदस्यों वेदांताचार्य भगवान रामानुज सिद्धांत निदानदारको गणाज विमणि पादवादे भगवतो निगमानंद महादेव श्रीकरुणपाद Lord, Adivantra Obedient Mahadityan, Lord, Sashavaram Sridindra Mahadityan, Lord, Srinivasindra Mahadityan, Lord, Ranganadindra Mahadityan, Lord, Vedanta Maharum Karvadi Gonduru Varlandellari Mahamarvayamai Brahmam Malamari Vadiyadadavali Palipavaikum Karakkavilavinne Maharam Karvadi Gonduru Varlandellari Mahamarvayamai Brahmam Malamari Vadiyadadavali Palipavaikum Karakkavilavinne Arvayan Vailladi Avaravarkam Arvadan Vaina Vivai Vargalam Palagalamari ஆர்வையில் மேலாடி அவர்கள் மார்பன் பயணம் இவை ஒரு காலம் प्रतिभागंधम व्यापिनी पूजा साइलो देशिने श्रीमन्त्रवादनम संबद्धया श्रीमन्त्रवादनम संबद्धया वेदांताप्रदायिने आत्रे वत्तनाभाय बुधाय गुणदायिने ज्ञान वैराग्यभूषणं श्रीमत्यै कडलवतार्यं वन्दे वेदान्तदेशाय रामाय पुल्लान् माधवान्